ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா DIY ஸ்லைம் மேக்கிங். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு என்ன ஜாவை கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். ப்ளூ கலருக்கு ஸ்லைமு, அப்புறம் அதுக்கு ஏற்றமான ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்டிக்கர், ஸ்ட்ரா, அது கூடயே நம்ம போட்டு கொஞ்சம் கலக்கிறதுக்காக கலர் பவுடர் மாதிரி, அப்புறம் பஞ்சு டாப்பிங்ஸ், அப்புறம் ஆரஞ்சு டாப்பிங். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லோ கலர், அதுக்கும் ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லோ கலர் ஸ்லைம், அப்புறம் அதில் கொடுத்தீங்கன்னா இதுவும் கலர் மிக்சிங் மாதிரி. அப்புறம் இதில் வேறு டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது, இது ட்ராகன் ஃப்ரூட், அப்புறம் ஸ்ட்ரா, ஒரு ஸ்டிக்கர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஆனால் நம்ம வந்து இதில் இருக்க கொஞ்சம் டாப்பிங்ஸில் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிச்சுக்கலாம். கத்திரிக்கோல் பிச்சாச்சு. எடுக்கும் போது ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி வருது. வா, கையில் ஒட்டுது. கொஞ்சம் வெளியே எடுத்துடலாம். ஓகே, வெளியே எடுத்தாச்சு. ஸ்லைம் பாருங்க எவ்வளோ பிசுன்னு விட்டுட்டுது. இப்போ விளையாட வந்து நல்லா ஜாலியாக இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தூக்கி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தெரியலன்னா அதுலேயே வந்து பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைமை போடணுமா, அப்புறம் என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பண்ணி செய்யலாம். அதை நம்ம வந்து படிக்கலாம் வாங்க. ஓகே, ஸ்லைம் போடுறதுக்கு இந்த பவுடர்னு சொல்லியிருந்தது, அதை வந்து இதில் கொஞ்சோண்டு கொட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம கொட்டினா பார்ப்போம். ஏன்னா இந்த பிங்க் கலரில் தெரியல, அந்த மாதிரி கொஞ்சம் இடிசஸ் வருதுக்காகனா அதுக்கு முன்னாடி இதை கீழே போடணும்னு நினைக்க தெரியல. பட் அதில் கொட்ட சொல்லியிருக்காங்கனால நம்ம கொட்டுவோம். ரொம்ப கொட்டோன்னா கொஞ்சம் கொட்டும் போகும், மயமாக இருக்கு. இதுவாகட்டும். மீன்ஸ் ஆழமா போச்சுன்னு எனக்கு தெரியல கைஸ். கொட்டிட்டோம். அதில் இது மாதிரி இருக்கு. ஐயோ, இதே நல்ல உள்ள வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது உள்ள வந்து தெரியுது. அப்புறம் இதை வந்து இந்த மூடி கொடுத்துருந்தாங்க, இதில் கொஞ்ச நேரம் கொட்டிட்டு இதுலக்க அந்த பெரிய பால் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து இடிக்கல் மாதிரி இடிச்சிடுவோம். இடிச்சாச்சு. ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ஜெல்லி தூக்கி இதில் போட்டுருவோம். ஐயோ, போட்டுட்டோம். அதுக்கு உள்ள போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த பிங்க் கலர் டாப்பிங் சொல்லியிருந்தோம்ல, அதை அட்டாச்மெண்ட் பண்ணுறோம். பத்தலைனால நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தாங்களே, அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கவுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் வாங்க. அந்த நாக்கில் கூட்டுக்குது. ஐயோ, என்ன கைஸ், இது ஏமாத்திட்டாங்க. போட்டுட்டு இதோட இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணுவோம். நிறையா குட்டிட்டோம் கைஸ். பாருங்க, கலரே ஒரு மாதிரி போகுது. ஆமாம், ஏன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து கலர் இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஃபுல் மிக்சிங் பண்ணிடுவோம், மாவு மிக்ஸ் பண்ண மாதிரி. எல்லாத்தையும் எடுத்துக்கணும்.
அப்போ நான் நினைக்கிறேன் இந்த ப்ளூவையும் இதுலேயே கலந்துருவோம், அது வேஸ்ட் பண்ண வேணாம். சப்பாத்திக்கு மாவு போட்டு பேனையும்ல அந்த ஓகே. கலரே நல்லா பியூட்டிஃபுல் கலர் மாதிரி மாறி இருக்கு. இதை மாதிரி மட்டும் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ஜூஸ் மேட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஓகே, கலர் இதில் போட்டுவிட்டு இது கூடயே நம்ம வந்து இந்த ப்ளூ கலரே மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சி நம்ம வந்து இந்த ப்ளூ கலரையும் வந்து இதோட ஆட் பண்ணிப்போம். இதே ஒட்டிப்போம். இதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அது வந்து நம்ம வந்து வேற எல்லாத்துக்கும் சும்மா மேலே டாப்பிங் போடும்போது யூஸ் பண்ண பயன்படுத்தலாம். இது ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ இருக்கு. இது ஒரு முட்டை எல்லாத்திலும் இந்த ப்ளூலே கலந்துருவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கோ. ஐயோ, இதில் கொட்டுற மாதிரி இருக்கு. பாருங்க, அங்கே பார்த்தா எல்லோ கலர் வந்து ஆரஞ்சாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தா ப்ளூ கலர் வந்து பிங்க் கலராக மாறப்போதே. தெரியல என்ன கலர் மாதிரி. ஆனால் அதை சுத்தோன்னு இதுமாதிரி ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. இதை சுத்த என்ன கலர் மாற போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதை சுத்தா ஆரஞ்சாலாம் மாறன்னு போட்டு இருந்துச்சு. ஆனால் இதை சுத்தா என்னன்னு கெஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பர்பிள் கலரில் இருக்கு. அது ஒரு மாதிரி பர்பிள் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அது வந்து இது வந்து ஆரஞ்சா மாறன்னு போட்டு இருந்துச்சு. கெஸ் பண்ணியாச்சு இது ஆரஞ்சானா மாறு போயிட்டு. ஆனால் இதில் வந்து கொஷின் மார்க் போட்டு என்ன நீங்களே மிக்ஸ் பண்ணும்போது நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டுறாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ பர்பிள் மண்ணா இருக்குது சொன்ன மாதிரி. இப்போ தெரியல பர்பிள்னா ஒரு தான். ஆனால் வேற யாராவது இந்த மிக்சிங் கலர் ஏதாவது வரப்போதா கூட தெரியல. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் தெரியல மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஷஃபில் பண்ணுவோம். பாருங்க கைஸ், பர்பிள் மாதிரி சொன்ன மாதிரி மாறி பர்பிள் பிங்க் மாதிரி இருக்கு கைஸ். ஸோ பாருங்களேன் நீங்களே. கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணால் அந்த கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தான் அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுங்க. இதை எடுத்து இதில் வச்சு இதில் வைக்கணும். இதெல்லாம் வந்து ஆமாம் கைஸ், சொன்ன மாதிரி பர்பிள் கலர்லாம் மாறுது. பாருங்க, அந்த ப்ளூலாம் போயிட்டு பிங்க்கு பர்பிளும் கலந்த ஒரு கலர்லாம் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இது கலரிங் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இதே நம்ம தக்காளி இருக்கமா நல்லா டிஷ்ஷஸ் கொடுப்போம். ஓகே கைஸ், கடைசியில் நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பர்பிள் கலரில் வந்திருக்கு. பாருங்க, பர்பிள் கலர் இருக்கு. இப்போ இந்த ஆரஞ்சு வந்து ஒரு மாதிரி போயிருக்கு. வா வா நல்லா இருக்கு. பாருங்க, புரிச்சுக்க கலங்குதா உங்களுக்கு? வந்து இது வந்து ஃபைனலி வந்து இது வந்து ஆரஞ்சானா மாறி இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி நம்ம வேலை செய்யணும். இப்போ வாங்க பண்ணலாம். வாங்க நம்ம வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைமை வந்து போடுற மண்ணுக்கு
அது கூடயே இந்த டாப்பிங்ஸ் கொடுத்துருந்தாங்களே, இந்த எல்லா டாப்பிங்ஸும் தனி டாப்பிங்ஸ்னால் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு எல்லாத்தையும் வெட்டிடும். நாங்கள் வெட்டுவோம். இதை வந்து பிக்கலாம். பிச்செல்லாம் மக்கள்லாம் வெட்டணும். என்ன மண்ணால் வரும். இதை இது பண்ணி நீங்கள் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 4 இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொரு 4 வந்து நம்ம அந்த ஸ்லைமுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இந்த ஸ்பான்ச் வந்து ப்ளூ கொடுத்துட்டு தான் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி செஞ்சுருக்கோம். பார்ப்போம். எங்கள் டாப்பிங் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு எனக்கு அதனால் மீத 4 வந்து நம்ம கொடுத்துருவோம். வந்து இது டாப்பிங்ஸை வந்து ஒட்டிப்போம். ஒட்டிட்டு இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதை அப்படியே மறைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மேலே அது மேலேயே கொஞ்சம் டாப்பிக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. அதுக்கு மேலேயே கொஞ்சம் போட்டுக்கலாம். வெளியே வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க பெருசாக விட்டு. ஐயோ ரொம்ப போயிடுச்சு காய்ஸ். அது பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த ப்ளூ ஆரஞ்சு கலரோட தானே. அதனால் அது கொஞ்சம் வைக்கிறதுக்காக அது வந்து கொஞ்சோண்டு வெளியே எடுத்துட்டு பாருங்க காய்ஸ் எவ்வளோ குட்டியாச்சு. ஐயோ பாருங்க பஞ்சு. இதோட வந்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு பஞ்சு வெளியே திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க பஞ்சு வெளியே வந்துச்சு. திடுப்பாக இருக்குது போல் உள்ளே இருக்க. உள்ளே நல்லா குழி நோண்டி அது உள்ளே வச்சு அதை வந்து மேஷ் பண்ணிப்போம். கைஸ் ட்ராகன் ஃப்ரூட் யாருக்கெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ட்ராகன் ஃப்ரூட் கொஞ்சம் ஐ திங்க் இதுவே கூடவே ஆச்சு போல கைஸ். நம்ம இந்த ஜிகுனா மாதிரி இருக்கிறது வந்து இதுக்கு போட வேணாம். அதில் ஒரு 2 போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஃபுல் இதாக போட வேணாம். ஆனால் இப்படியே ஸ்பான்ச்சில் வர ஆரம்பிச்சிச்சு. சரி நான் இது கொஞ்சம் போட்டுப்போம். ஒரு 2 3 போட்டுக்கலாம். பிரச்சனை இல்லை. ஓகே வா. ஓகே போதும் கைஸ். நான் எவ்வளோ சொன்னால் அது எவ்வளோ போய் பாருங்க. அப்புறம் கைஸ் அது ஐயோ போய் பாருங்க. இப்போ வந்து ஐயோ சொல்லுண்ணே. ஓகே நல்லா அமுக்கிப்போம். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கர்ஸில் உள்ளே பாருங்க கைஸ் எப்படி கிருந்துட்டு வா பாருங்க நீங்களே நல்லா இழுத்துட்டோமா. இப்போ இந்த கப்புக்குள்ளே வந்து இதை வந்து விட போகிறோம். இப்போ வந்து இது வாரம் வச்சுட்டு இப்போ ப்ளூக்கு இது பண்ணணும். இது வந்து கொஞ்சம் மேலே இது போடணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ போடுவேன் இல்லைன்னா அது கொஞ்சம் இன்னும் மோசமாக போயிடும். இப்போ நேரம் வந்து வச்சுடுவோம். இந்த ஆர்டர் பண்ணுங்களோட தண்ணி ரெடி ஆச்சு. இதுக்கு வந்து அதுக்குள்ளே ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவோம். ஸ்ட்ரா போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைம் செய்ய போகிறோம். ஆனால் இந்த ஸ்லைம் செய்ய நம்ம பாட்டுள்ள வீடியோ பார்ப்போம். பாய்.